மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா கர்ம யோகம் என்றால் என்ன, கர்ம யோகி என்றால் என்ன, அந்த விதமான கர்ம யோகத்தில் இருக்கணும் என்றால் எந்த விதமான மனசு, எந்த விதமான செயல்கள் நாம செய்யணும் என்ற விஷயத்தை நமக்கு போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியயः கர்மயோகா மனசக்தः ச விசிஷ்யதே. யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியயः கர்மயோகா மனசக்தः ச விசிஷ்யதே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கர்ம யோகம் செய்யும் ஒரு உயர்ந்த மனிதர்கள் எப்படி இருப்பார் என்ற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். தம்மம் என்றால் வெளிப்புறம் இருக்கும் புலங்கள் அனைத்தும் கட்டுப்படுத்து இருக்கிறது தான் தம்மம் என சொல்லப்படுகிறது. உள்புலங்கள் அனைத்தும், அதாவது மனசை கட்டுப்படுத்து ஒருமுகம் செய்தால் அதுதான் சம்மம் என சொல்லப்படுகிறது. இந்த உயர்ந்த மனிதர்கள் எல்லாரும் எப்படி கர்மாக்கள் செய்வார்? உயர்ந்தவர்கள் எல்லாருமே இந்த வெளிப்புறம் உள்ள தம்மம் என்பது செய்ய மாட்டார். ஆனாலும் சமம் என்பது, அதாவது மனசு கட்டுப்படுத்த இருப்பார். சாதாரணமான மனிதர்களுக்கு சம்மம் என்பது வரணும் என்றால் தம்மத்தின் மூலம் மட்டுமே செய்யணும். தம்மம் இல்லாமல் சம்மம் என்பது அடையணும் என்பது அசாத்தியம் சாமானிய, அதாவது சாதாரணமான மனிதர்களுக்கு. ஆனால் உயர்ந்தவர்களுக்கு தம்மம் என்பது தேவையில்லை. அப்படியே அவங்களுடைய மனசு சம்மத்தில் கொண்டு வருவார். அதாவது மனசு என்பது கட்டுப்படுத்த வைப்பார். இது எப்படி சாத்தியம் என்றால், வெளிப்புறம் உள்ள அனைத்து புலங்கள் அனைத்தும் கட்டுப்படாமல் உள்ள இருக்கும் மனசு மட்டும் கட்டுப்படுத்த வைத்து உள்ளார். எது சரி, எது சரியில்லாதது, எப்படி செய்யணும் என்ற அனைத்து விஷயங்களும் மனசுக்கு தெரியும். வெளிப்புறத்தில் இருக்கும் எந்த விதமான செயல்கள் நடந்தாலும் அது உள்ள எஃபெக்ட் ஆகாமே செய்வார்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உண்மையான கர்மா என சொல்லப்படுகிறது. உயர்ந்தவர்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் சகஜமாக இருக்கும். எந்த இம்சையும் தரக்கூடியதாக இருக்காது. இயற்கையாக, இயல்பாக இருக்கும். இந்த விதமான விதிகள் அனைத்தும் மனசுக்கு தெரிந்தால் நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே சரியான கர்மாக்களாக வெளிப்புறத்தில் தெரியப்படும். இந்த விதமாக செய்யும்போது அங்கே என்ன இருக்கும் என்றால், மனசில் வெறும் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டுமே இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த விதமாக செயல்கள் செய்வதுதான் சரியான கர்மா. இதுதான் கர்ம யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த விதமாக யார் கர்ம செய்வார்களோ அவர்தான் கர்ம யோகி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதமான ஒரு புரிதல், இந்த விதமான ஒரு சூழ்நிலை, இந்த விதமான மனம் என்பது நமக்கு ஏற்படணும் என்றால் தினமும் தியானம் என்பது செய்யணும். நல்ல ஞானம் என்பது பெறணும். புத்தகங்களின் மூலமாகட்டும், சத்சங்கத்தின் மூலமாகட்டும். அப்பதான் நமக்கு கர்ம செய்வதற்கான ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்றது வருது. இந்த விதமாக கர்ம செய்தால் அவர்தான் கர்ம யோகி. Thank you, my dear friends.